ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசு சீரியலோட நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்த விஷயமும் முத்துவுக்கு தெரியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்து இருந்துட்டு சஸ்பென்ஸாகவே வராரு. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. ரோகிணியை பார்த்து நீ என்னென்னலாம் வேலை பண்ணியிருக்க, நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டோடனே பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு எந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு எந்த விஷயம் தெரில அப்படின்னே தெரில. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொறுமையாக கேட்குறாங்க பயந்துக்கிட்டு. முத்து வந்துட்டு எவ்வளோ கடன் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்போ தான் ரோகிணிக்கு மனசு நிம்மதியாகவே ஆகுது. ஏன்னா இவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்ற விஷயமே இப்போ தான் தெரிய வருது. இதனால் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கலவரம் வருது. யாருக்கிட்ட என்னங்கிற விஷயம் எதுவுமே பார்த்தீங்கன்னா முத்து சொல்கிறதுல உடனே பார்த்தீங்கன்னா ரோகிணியோட பிரச்சனை எல்லாமே வீட்டுக்கு தெரியறதுனால பெரிய கலவரமே நடக்குது. விஜயா இருந்துட்டு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பயங்கரமாக பேசுகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை திட்டி வாயை மூடு, நீ இப்படி பண்ணி தான் இந்த விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு, எல்லாம் உன்னால தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மேலே மொத்த விஷயமே திரும்புது. இதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.